வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது எப்படி பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதாவது பாலிட்டி, ஸ்போர்ட்ஸ், எக்கானமி, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குற மாதிரி எக்ஸாமில் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ முதலாவது கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டில் உள்நாட்டு உற்பத்தியின் ஆண்டு வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதமாக உயர்ந்துள்ளது? ஸோ டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 11.66%. இரண்டாவது அதாவது உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டாவது இடம் பெற்றுள்ளது. தமிழ்நாடு உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டாம் இடம். ஓகேவா? ஸோ நாட்டிலேயே அதிகமான அதிக எண்ணிக்கையிலான எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37,220 தொழிற்சாலைகளை கொண்டு மாநிலம் என்னது அதாவது அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்குது. ஸோ அடுத்ததாக இரண்டாவது பாருங்கள். சென்னை மெட்ரோவின் முதல் கட்ட சேவையானது ஆலந்தூர், சென்னை, கோயம்பேடு இடையே எந்த ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2015 ஜூன் 29. சென்னை மெட்ரோவினுடைய முதல் பெண் ஓட்டுநர் அப்படிங்கிற பெருமையை யார் பெற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி. ஓகேவா? ஸோ பிரீத்தி அப்படிங்கிறவங்க முதல் பெண் ஓட்டுநர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காங்க. ஸோ அடுத்ததாக மூன்றாவது கேள்வி. உலக காசநோய் தினம். ஸோ காசநோயை பற்றி கண்டிப்பாக இந்த டைம் கேட்பாங்க. ஸோ எல்லா கரண்ட் அஃபேர்ஸ்லையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காசநோய் பற்றின ஒரு கொஷின் இந்த டைம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். நோட் பண்ணியும் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மார்ச் 24. மார்ச் 24 அப்படிங்கிறது காசநோய் தினம். ஓகேவா? ஸோ காசநோய் ஒழிப்பதற்கான இந்தியாவினோட இலக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2025. ஓகேவா? ஸோ 2025க்குள்ளே காசநோய் ஒழிப்பதற்கான இந்தியாவினுடைய இலக்கு. ஓகேவா? ஸோ 2030 பார்த்துருப்பீங்க. 2030 அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய இலக்கு. ஓகேவா? ஸோ 2030 தமிழ்நாட்டினுடைய இலக்கு, 2025 இந்தியாவினுடைய இலக்காக இருக்குது. காசநோயை ஏற்படுத்துறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஓகேவா? ஸோ 1882 ஆண்டு முதல்ல காசநோய் கண்டறியப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. 1882 ஆண்டு காசநோய் கண்டறியப்பட்டது. அடுத்ததா நான்காவது கேள்வி. நாடு முழுவதும் எடுக்கப்பட்ட ஆய்வில் பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் எது? ஸோ பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் சொல்லிட்டு எது சொல்கிறாங்க, அதாவது முதலிடம் பெற்றுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சென்னை. 113 நகரங்களில் சென்னை 10 லட்சத்திற்கும் அதிகமான நகரத்தில் பாதுகாப்பான நகரம் சொல்லிட்டு, அதாவது பெண்களுக்கான பாதுகாப்பான நகரம் சொல்லிட்டு சென்னை முதலிடத்தில் இருக்குது. 10 லட்சத்துக்கும் குறைவான நகரத்தில் அது பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் சொல்லிட்டு திருச்சி முதலிடத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ திருச்சி 10 லட்சத்திற்கும் குறைவானது. 10 லட்சத்திற்கும் அதிகமானதில் ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஓகேவா? ஸோ அடுத்ததா ஐந்தாவது கேள்வி. சென்னையில் 3வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 எந்த நாட்களில் நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி 7 முதல் 9 வரை. ஆறாவது கேள்வி. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி 2024 ஜனவரி 19 அன்று யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது?
ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக இந்த டைம் கேட்பாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்போர்ட்ஸை பற்றி எப்போவுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுப்பாங்க. ஸோ இந்த டைம் நம்மளுக்கு கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியிலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திரு நரேந்திர மோடி அவர்கள். ஸோ இதற்கான கேலோ இந்திய விளையாட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதற்கான அதிகாரப்பூர்வ சின்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார். ஓகேவா? ஸோ வேலு நாச்சியார். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சி ஆகிய 4 இடங்களில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா 7வது கேள்வி. இந்தியாவின் தற்போதைய குழந்தை இறப்பு விகிதம் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 8.2%. ஸோ குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 1000க்கு 28. ஓகேவா? ஸோ 1000 குழந்தைகளுக்கு 28 குழந்தைகள் தான் இறப்பு விகிதமாக வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததா 8வது கேள்வி. நல்லாட்சி தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிசம்பர் 25. ஸோ இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் வாஜ்பாயினுடைய பிறந்த நாளான டிசம்பர் 25 கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? ஸோ வாஜ்பாய் இருக்கார் இல்லையா, ஸோ முன்னாள் பிரதமர் வாஜ்பாயோடைய பிறந்த நாள் தான் என்ன பண்ணுறாங்க, நல்லாட்சி தினமாக வந்து கொண்டாடப்படுது. ஸோ அடுத்ததா 9வது கேள்வி. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எத்தனை பேர் 3ஆம் பாலினத்தவர் என தெரிவித்துள்ளனர்? ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி ஒரு கொஷின் வரும். ஸோ அதற்காக தான் இந்த கொஷின். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4,87,803 பேர். ஓகேவா? ஸோ நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 15,803 பேருக்கு என்ன பண்ணுறாங்க, அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கு. ஸோ மகாராஷ்டிரா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் 2,478 அடையாள அட்டைகளும், ஒடிசாவில் 2,237. ஓகேவா? ஸோ அடையாள அட்டைகளும், ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் 2,124 அடையாள அட்டைகளும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததா 10வது கேள்வி. இந்தியாவின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம். அதாவது 2வது இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்குது. ஸோ முதல் இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இருக்குது. ஓகேவா? ஸோ மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 15.7% பெற்று மகாராஷ்டிரா முதல் இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ 15.7 அதாவது 7% பெற்று மகாராஷ்டிரா மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலத்தில் முதல் இடமாக இருக்குது. 2வது உத்தரப்பிரதேசம். ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி, பொருளாதாரம் எக்கானமி சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். ஸோ அடுத்ததா 11வது கேள்வி. உலகின் மிகப்பெரிய தியான மையத்தை பிரதமர் மோடி ஸ்வர்தேர் மகா மந்திர் சொல்வாங்க. ஸோ எங்கே தொடக்கி வைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாரணாசி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்வதேச வசனங்கள் சுவர்களில் செதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா 12வது கேள்வி. தேசிய மகளிர் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ரேகா சர்மா. 2811 புகார்களை பதிவு செஞ்சுருக்கு. ஸோ 2022 கம்பேர் பண்ணுறப்போ இது குறைவாக இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்ததா 13வது கேள்வி. ஒரே நாடு ஒரே அனுமதி சீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்? ஒரே நாடு ஒரே அனுமதி சீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்?
ஆன்சர் ஆப்ஷன் பி பூபேந்தர் யாதவ். ஸோ இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா மரம், மூங்கில், அதாவது வனப்பொருட்கள் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து தடையின்றி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இதனுடைய நோக்கமாக இருக்குது. ஓகேவா. ஸோ அடுத்ததான் 14வது கேள்வி. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை முதல் யூனியன் பிரதேசமாக எந்த யூனியன் பிரதேசம் செயல்படுத்தியுள்ளது? விஸ்வகர்மா திட்டம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜம்மு காஷ்மீர். விஸ்வகர்மா திட்டம் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா கைவினைகர்கள், அதாவது பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருக்க கைவினைகர்களில் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ அடுத்ததாக 15வது கேள்வி. ஒருங்கிணைந்த குற்றவியல் நீதிமுறையை செயல்படுத்துவதில் எந்த மாநிலம் முன்னிலை வகிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம். 16வது கேள்வி. புவிசார் குறியீடு அதிகம் உள்ள மாநிலங்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா. முதல் புவிசார் குறியீடு பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் தேநீருக்காக வந்து அந்த குறியீடு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒடிசா பார்த்தீங்கன்னா இப்போது ஒட்டுமொத்தமாக 25 தயாரிப்புகளை கொண்டிருக்கு. 25 தயாரிப்புகளை கொண்டு புவிசார் குறியீடுகளை, அதாவது அந்த தயாரிப்புகள் இருக்குல்லையா, 25 தயாரிப்புகளுக்கு புவிசார் குறியீடுகளை வந்து பெற்றிருக்கு. ஒடிசாவிலிருந்து 7 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வந்து வழங்கப்படுறது. ஸோ அடுத்ததான் 17வது கேள்வி. 2023 2024 வரை நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபி எத்தனை சதவீத வளர்ச்சியை கொண்டிருக்கும் என புள்ளி விவர அலுவலகம் மதிப்பீடுகளை வெளியிட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 7.3%. இந்தியா பார்த்தீங்கன்னா உலகின் 5வது பெரிய பொருளாதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்களிப்பு எது வழங்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேவைத்துறை. ஓகேவா. ஸோ சேவைத்துறையில் 53.33%. ஓகேவா. ஸோ சேவைத்துறையை பொறுத்த வரைக்கும் 53.33% வந்து கொடுத்து இது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்களிப்பை வகிக்குது. 2024 நிதியாண்டில் தற்போதைய விலையில் பயிரளவு, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி பார்த்திங்கன்னா 296.58 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததா 18வது கேள்வி. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்க யாருடைய தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது? ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸில் பாலிட்டியில் ரொம்ப முக்கியமான கொஷின் இது. ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்க யாருடைய தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராம்நாத் கோவிந்த் தலைமையில். ஸோ இது பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு செப்டம்பரில் அமைக்கப்பட்டது. ஓகேவா. ஸோ செப்டம்பரில் கடந்த ஆண்டு அமைக்கப்பட்டது. அடுத்ததா 19வது கேள்வி. நாட்டின் ஒட்டுமொத்த உயர்கல்வி மாணவர்கள் சேர்க்கை விகிதம் எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 27%. மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து அதிகமாக இருக்குது, 46.9% பெற்று. யூனியன் பிரதேசத்தில் சண்டிகர் அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஸோ சண்டிகரை பொறுத்த வரைக்கும் 66.1% பெற்றிருக்கு, அதாவது பெற்று அதிகமாக இருக்குது. 20வது கேள்வி. 2024 ஆண்டில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐநா மதிப்பிட்டுள்ளது? ஸோ ஜிடிபி பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. ஆன்சர்
ஆப்ஷன் சி 6.2%. 2023 பார்த்தீங்கன்னா 63% இருந்துச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இது கம்மி தான். ஓகேவா? ஸோ அடுத்ததா 21வது கேள்வி. உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் மார்ச் 2024 தொடங்கியது. இந்த உற்பத்தி நிலையம் எங்கு கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம். மிகப்பெரிய சூரிய உற்பத்தியாளர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகேவா? ராஜஸ்தான். மத்திய பிரதேசத்தினுடைய தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா போபால். இது பார்த்தீங்கன்னா நர்மதா ஆற்றங்கரையில் இருக்குது. ஓகேவா? ஸோ நர்மதா ஆற்றங்கரையில் கட்டப்பட்டிருக்கு. 22வது கேள்வி. இந்தியாவின் மொத்த நேரடி வரிகள் 2023 முதல் 2024 ஆண்டிற்கான அதன் உத்தேச மதிப்பில் எத்தனை சதவீதம் வசூலித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 80%. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 14.7 லட்சம் கோடியாக இருந்தது. ஸோ முந்தைய ஆண்டை கம்பேர் பண்ணுறப்போ 19.4% வளர்ச்சி விகிதத்தை காட்டுது. ஸோ அடுத்ததான் 23வது கேள்வி. இந்திய வானிலை ஆய்வு மையம் 1875 ஆண்டு ஜனவரி 15 அன்று எதை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி கொல்கத்தா. 24வது கேள்வி. தேசிய தூய்மையான காற்று திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2019. 25வது கேள்வி. உலக அளவில் உணவு பட்டியல் தரவரிசை வெளியிடும் டேஸ்ட் அட்லஸ் எனும் அமைப்பு 2023 முதல் 2024 ஆண்டிற்கான சர்வதேச அளவிலான உணவு தரவரிசையை வெளியிட்டது. அதில் இந்தியாவின் உற்பத்தி செய்யப்படும் எந்த அரிசி வகை முதலிடம் பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி பாஸ்மதி அரிசி. அவ்வளோதான் கைஸ், 25 கேள்விகள் முடிந்தது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.